ஞானன்றது எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணமாக இருக்கு. क्योंकि ज्ञान जो है सबका एक मूल आधार है। வாழ்க்கையில் சுகம் வேணும்னா கூட ஞானம் இருந்தால் தான் சுகமாகணும். जीवन में अगर चंगाई चाहे तो ज्ञान होने पर ही मिलती है। சமாதானம், शांति, நல்வாழ்வு, भला जीवन, வெற்றி, जयवन जीवन, உயர்வு, ऊंचाई, அதனால தான் எல்லாமே ஞானத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. ये सारी चीज जो है ज्ञान से कनेक्टेड है। இதை சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலாலும் ஞானத்தை சம்பாதிக்கணும். किसे कमाए ना कमाए परंतु ज्ञान को कमा ले। இதில் இருக்கிற இந்த ஞானங்களை கற்றுக்கிட்டா போதும், இது குடும்பத்தையும் நீ சீராக்கிக்கலாம், ஊழியத்தையும் சீராக்கிக்கலாம், வாழ்க்கையை சீராக்கிக்கலாம், பொருளாதாரத்தை சீராக்கிக்கலாம். இந்த 31 நீதிமொழிகளை நீ எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுகிறியோ வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லா நடத்தலான்றான். पर उनका अंत जो यह बोलते हैं कि आप जो है इस नीति वचन के 31 अध्याय को आप पढ़ ले तो आप अपने जीवन को आप सिद्ध कर सकते हैं, आपके परिवार को सिद्ध कर सकते हैं, आपके जो है समृद्धि को सिद्ध कर सकते हैं। நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் नीति वचन पहला अध्याय 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 7वां वचन से पढ़ेंगे। கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரபணியாக இருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினால நீ சம்மதியாதே. எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்ற இருக்கிறவர்களை முகாந்திரமன்றி பிடிக்கபடி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமையை விழுங்குவோம். விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட பங்காளியாரு, நம்ம எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வாராகில். என் மகனே, நீ அவளோட வழி நடவாமல் உன் கால்களை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. नीति वचन पहला अध्याय 7वां वचन से पढ़ेंगे। यहोवा का भय मानना बुद्धि का मूल है, बुद्धि और शिक्षा को मूढ़ ही लोग तुच्छ जानते हैं। हे मेरे पुत्र, अपने पिता की शिक्षा पर कान लगा और अपनी माता की शिक्षा को ना तज, क्योंकि वे मानो तेरे सिर के लिए शोभायमान मुकुट और तेरे गले के लिए कंठमाला होगी। हे मेरे पुत्र, यदि पापी लोग तुझे फुसलाए तो उनकी बात ना मानना। यदि वे कहे हमारे संग चल कि हम हत्या करने के लिए घात लगाए, हम निर्दोषी की ताक में रहे, हम अधोलोक के समान उनको जीवता कब्र में पड़े हुए के समान नमूचा निगल जाए, हमको सब प्रकार की अनमोल पदार्थ मिलेगी, हम अपने घरों को लूट से भर लेंगे। तू समझ, तू हमारा साजी हो जा, हम सबों का एक ही बटुआ हो। तो हे मेरे पुत्र, तू मेरे संग मार्ग में ना चलना, वरन उनकी डगर में पांव भी ना रखना। ஞானத்தை குறித்து பேசுகிறாரு. देखिए यहाँ पर बुद्धि के बारे में बताया गया है। இந்த நீதிமொழிகள் முழுக்கவே ஞானம் எவ்வளோ முக்கியன்றதை நம்ம காமிக்கிறோம். इस नीति वचन पूरा जो है बुद्धि क्या है करके बताया गया। ஏன்னா ஞானன்றது எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணமாக இருக்கு. क्योंकि ज्ञान जो है सबका एक मूल आधार है। வாழ்க்கையில் சுகம் வேணும்னா கூட ஞானம் இருந்தால் தான் சுகமாகணும். जीवन में अगर चंगाई चाहे तो ज्ञान होने पर ही मिलती है। சமாதானம், शांति, நல்வாழ்வு, भला जीवन, வெற்றி, जयवन जीवन, உயர்வு, ऊंचाई, அதனால தான் எல்லாமே ஞானத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. ये सारी चीज जो है ज्ञान से कनेक्टेड है। ஞானம் இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை பார்க்க முடியாது. अगर ज्ञान ना हो तो हमारे जीवन में अनेक विजय को नहीं देख पाएंगे। சில நேரத்தில் பாருங்கள், வசதிகள், பணங்கள், உயர்வுகள், படிப்பு எல்லாம் இருக்கலாம், ஆனால் ஞானம் இல்லைன்னா எதுவுமே ஒரு மேன்மையான வகையில் பார்க்க முடியாது. कुछ समय में हमारे पास सारे सुविधाएं और सारे वस्तुएं और अच्छी पढ़ाई हो सकती है, परंतु ज्ञान ना होने पर हमें कुछ भी ऊंचा नहीं हो सकता। அதனால ஞானன்றது ரொம்ப முக்கியம்னு வேதம் சொல்லுது. इसीलिए ज्ञान को जो है बहुत महत्वपूर्णता दिया गया है। எதை சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலாலும் ஞானத்தை சம்பாதிக்கணும். किसे कमाए ना कमाए परंतु ज्ञान को कमा ले। ஞானத்தை சம்பாதின்றார். ज्ञान को कमाए करके कहते हैं। உன்னை பார்க்கிலும் ஞானம் உயர்ந்ததுன்றார். आपसे बढ़कर आपकी बुद्धि बड़ा है वे कहते हैं। வெள்ளியை பார்க்கிலும் ஞானம் உயர்ந்ததுன்றார். और जो है चांदी से भी बड़ा है। வெளியேறப்பட்ட கற்களை பார்க்கல முடியும்னா இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா ப்ரெஷியஸ் டைமண்ட், அதுதான் வெளியேறப்பட்ட கற்கள்.
இதையெல்லாம் காட்டிலும் ஞானம் முக்கியம்ன்றார். और बहुमूल्य पत्थर यानी कि जो डायमंड बताए जाते हैं उन सबों से बढ़कर जो है ज्ञान बड़ा है कहते हैं। ஏன் அவ்வளோ முக்கியம்? क्यों इतना महत्वपूर्ण था? ஏன்னா ஞானம் இல்லைன்னு சொன்னா क्योंकि अगर ज्ञान नहीं हो तो பாருங்க, இந்த உலகத்துல நமக்கு வந்து இழப்புகள் அதிகம். इस संसार में जो है और विनाश अनेक है। நீ கூட பாருங்க, நம்ம வாழ்க்கையில நிறைய இழப்புகள் இருக்கும். आज भी हमारे जीवन में अनेक नुकसान को हम देखते हैं। இந்த இழப்புக்கு காரணம் என்ன? उसका कारण क्या है? சில நேரத்தில் நம்ம வந்து பிளைண்டாக சொல்ல முடியாது, மற்றவங்க மேலே குறை சொல்ல முடியாது. कुछ समय हम दूसरे के ऊपर दोष नहीं लगा सकते, आंखें बंद कर कर மற்றவங்கள இது சொல்ல முடியாது. दूसरों के ऊपर हम दोष नहीं लगा सकते हैं। ஞானன்றதை எப்படி ஒரு ஞானத்துக்குள்ளே நான் வளர்றேன், ஞானத்தினால கையாளப்படுகிறேன், ஞானத்தினால செய்கிறன்றதுலாம் எல்லாமே இருக்குது. ज्ञान के द्वारा जो है मैं कैसा चलता हूँ, ज्ञान के साथ मैं कैसे संबंध रखा हूँ करके ही सब कुछ बताया गया। அப்போ இந்த ஞானம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாரு. अब ये बुद्धि और ज्ञान कहाँ से शुरू हुआ करके बताया। ஞானன்றது சும்மா வந்துடுறது இல்லை. ज्ञान ऐसी साधारण रूप से नहीं आया। கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். यहोवा का भय मानना ही बुद्धि का मूल है बताया। அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? अब परमेश्वर का भय मानना क्या கடவுளை है? பார்த்து பயந்து நடுங்கிறதா? यहोवा को देख के डरना है क्या? இல்லை, பயப்படுறதுன்ற வார்த்தை என்னன்னா, கடவுளுக்கு எந்த அளவுக்கு நாம் மரியாதை கொடுக்குறோன்றமோ அதுதான் ஞானம். அங்கிருந்து தான் ஞானம் வந்து நமக்குள்ளாக பெருகுதுன்றார். नहीं नहीं, भय मानना जो है हम परमेश्वर को कितना आदर और सम्मान देते हैं, उसी का मूल आधार है भय मानना। அப்போ பாருங்க, இந்த ஞானம்ன்றதை ரொம்ப உற்று நோக்கி நம்ம பார்க்கணும். इस ज्ञान को जो है बहुत हम जो है अच्छे प्रकार से देखना है। பாருங்களேன், இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஆட்களை கூட வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் பெருசாக நீங்கள் வந்து பலம் உள்ளவர்களை பலத்தால் எதிர்க்கணும் அப்படிங்கலாம் கிடையாது. ஞானத்தை நம்ம சூனியமாக்கினா போதும், ஒருத்தன் தோற்றுருவான். देखिए, इस संसार के जो है बड़े बड़े लोग को अगर नीचे गिराना हो तो बहुत बड़ा बल या ताकत की जरूरत नहीं है, परंतु ज्ञान का काफी है। அதுதான் இந்த உலகம் கையாளுது. वैसे ही ये संसार चलती है, அதுதான் இந்த வசனங்கள் சொல்லுது. वही ये वचन भी बताती है। முதல்ல சொல்றாரு பாருங்க, ஞானம்ன்றது வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படின்றதுல அது என்ன சொல்றாருன்னா, உன் சிரசுக்கு அது நல்ல முடி அப்படின்னா நல்ல ஒரு கிரீடத்தை உனக்கு கொடுக்கின்றாரு. और वह जो है आपके जो है एक मुकुट के समान है, शोभायमान मुकुट के समान है बताया गया। நல்ல ஒரு கனம் இல்லையா? ஒரு ராஜாவுக்கு தலையில கிரீடத்தை வைக்கிறது மோசமானதா? एक राजा के सिर में मुकुट रखना बुरा है क्या? எதுக்கு ஒரு ராஜாக்கு கிரீடம்? क्यों एक राजा को मुकुट है? அந்த மனுஷனை கனப்படுத்துறோம்ல. अब उस मनुष्य को जो है शोभायमान, அது கழுத்துக்கு சரபணின்றார். दूसरा जो है कंठ माला करके बताया। ஒரு மாலைன்னா யாருக்கு போடுவோம்? ये माला किसको लगाते हैं? இவர் சொல்றது வந்து சாதாரண மாலை இல்லைங்க, சரபணினா வெளியேறப்பட்டது. यहाँ पे जो माला के बारे में बताया गया वो कंठ माला है। அது ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்க, इसे जो है बहुत இதெல்லாம் மிஸ் பண்ணாத. इसे ना छोड़े। அதுதான் இந்த நீதிமொழிகளுடைய முழு நீதிமொழிகளுமே. यही नीति वचन का सारा पूरा अर्थ यही है। இந்த நீதிமொழிகளை குறித்து நிறைய வியாக்கரணம் எழுதப்பட்ட புத்தகங்கள்லாம் இருக்கு. देखिए, नीति वचन के विषय में जो है अनेक विवरण को लिखा गया वाला पुस्तक है। ஒரு சிலர் ரொம்ப இதை விவரித்து எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவங்க சொல்ற விதங்கள்லாம் படிச்சா ஒவ்வொரு வசனமே ரொம்ப ஆழமா இருக்கு. कुछ लोग जो है इस प्रकार से विवरण करके लिखे हैं कि उसे जब हम पढ़ते हैं हम बहुत आश्चर्यचकित हो जाते हैं। ஆனா முடிவுல ஒண்ணுல வந்து நிக்கிறாங்க. परंतु अंत में एक ही जगह पर आते हैं। என்ன சொல்றாங்க? இவை அனைத்தும் இதுல இருக்கிற இந்த ஞானங்களை கத்துக்கிட்டா போதும், இது குடும்பத்தையும் நீ சீராக்கிக்கலாம், ஊழியத்தையும் சீராக்கிக்கலாம், வாழ்க்கையை சீராக்கிக்கலாம், பொருளாதாரத்தை சீராக்கிக்கலாம். இந்த 31 நீதிமொழிகளை நீ எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுகிறியோ வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லா நடத்தலான்றான். पर उनका अंत जो यह बोलते हैं कि आप जो है इस नीति वचन के 31 अध्याय को आप पढ़ ले तो आप अपने जीवन को आप सिद्ध कर सकते हैं, आपके परिवार को सिद्ध कर सकते हैं, आपके जो है समृद्धि को सिद्ध कर सकते हैं, எல்லாத்தையும் சரி பண்ணலாம். सबको जो है ठीक कर सकते हैं। சரி, இது மேலே போலாம் பாருங்கள. आगे बढ़ेंगे। அதுக்கப்புறம் சொல்றாரு இல்லைங்களா, उसके बाद என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாது. हे मेरे पुत्र, यदि पापी लोग तुझे फुसलाए तो उनकी बात ना मानना। இந்த ஞானத்தை வீழ்த்துறதுக்குள்ள பல வழிகளில் ஒன்று இந்த நயம் காட்டுவது. देखिए, इस ज्ञान को जो है गिराने का एक सबसे बहुमूल्य कार्य है फुसलाए। நயம் காட்டுவதுன்னா என்னன்னா, फुसलाना क्या है? இது தப்பு, ये बुरा है, ஆனா அது தப்பு இல்லைன்னு நானே ஏத்துக்கணும். परंतु ये बुरा नहीं है करके मुझे ஆனா அது தப்புன்னு எனக்கு தெரியும், परंतु वो गलत है मुझे, ஆனாலும் பரவாயில்லன்றதை நானே ஏத்துக்கணும். परंतु कोई बात नहीं, मैं उसे स्वीकार कर लेता हूं। என் ஞானத்துக்கு நானே சொல்லணும், मेरे ज्ञान से मुझे खुद कहना है, அது ஒன்றும் பெருசு இல்லைங்க, ये कोई बड़ा कार्य नहीं, அதனால அதை ஏத்துக்கலாம். इसे मैं स्वीकार कर सकता हूं। அதுக்கு பேர் தான் நயம் காட்டுவது. इसी का नाम है फुसलाना। பாருங்க, இப்போ இந்த ஞானத்தை ஒரு மனுஷன் ஞானத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு மூடனாவரா அப்படின்னு சொன்னா இந்த நயம் காட்டுதல் என்பது மனிதனுக்குள்ள வருது. अब एक मनुष्य जो है ज्ञान से उतर कर आकर फुसलाया जाता है तो वह जो है ज्ञान में कम है। சில சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். आपको एक सिंपल उदाहरण देता हूँ। லேஸ் சிப்ஸ் சாப்பிட்றோமா? हम लेस चिप्स खाते हैं ना, நல்லதா கெட்டதா? भला है बुरा है? நல்லதா கெட்டதா?
भला है या बुरा है? லேஸ் சிப்ஸ் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா? लेस चिप्स खाना भला है या बुरा है? ஒரு நல்ல சிப்ஸ் வந்து கெட்டது देखिए- இல்லை, அந்த லேஸ் சிப்ஸ் சாப்பிட்றது கெட்டது. देखिए, लेस चिप्स खाना ये बुरा है, ஆனால் நம்ம சாப்பிட்றோம். परंतु हम खाते हैं। என்னங்க கெட்டதுன்னு சொல்கிறோம், बुरा है करके कहते हैं, சாப்பிட்டோமா இல்லையா? खाए कि नहीं? சாப்பிட்றோமா இல்லையா? खाते हैं कि नहीं? பிள்ளைங்க கேட்டால் வாங்கி கொடுக்குறோமா இல்லையா? बच्चे अगर पूछते हैं तो लेकर देते हैं ना। அது பாருங்க பக்காவாக சொல்லும், எனக்கு ரெட் கலரில் கொடு, ப்ளூ கலரில் கொடு, பச்சை கலரில் கொடுன்னு கேட்குது. वे जो है हरा और नीला और लाल कलर का मुझे चाहिए करके पूछता है। இப்போ அது தப்பு, अब यह गलत है, ஏன்னா அது ஆரோக்கியம் இல்லை. परंतु उसमें आरोग्यता नहीं है। ஆனால் நானே சொல்கிறேன் பரவாயில்ல, என்ன செய்யறது परंतु मैं कहता हूँ क्या कर सकते हैं? இல்லையா? இப்போ எப்படி அது மாறுது? अब कैसा वह बदलता है? அப்படியே உங்களுக்கு அந்த சிப்ஸ் நல்லதுன்னு எப்படி தெரியுது? अब यह चिप्स जो है भला है करके आपको कैसे पता चलता है? பாருங்க அவன் காட்டுற அந்த விதம் இருக்குது பாருங்க, जिस प्रकार वो दिखाता है அது நம்ம அறிவையே தோக்கடிச்சுது. वो हमारे ज्ञान को ही जो है हरा देती है। அவன் காட்டுற விதம் எப்படி காட்டுவான்? वो कैसे दिखाते हैं? அப்படியே அந்த அந்த உருளைக்கிழங்கு சீவும் போது उस जो है आलू को அது जब அப்படியே छीलते हैं, அழகான ஒரு ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் வந்து விழுற மாதிரி उसे एक जो फ्रेश तेल में जब அது गिराने அப்படியே जैसा, பொரிஞ்சு மேலே வரும். उसे जो फ्राई होकर बाहर आने जैसा, உடனே அதில் அப்படியே லைட்டாக சால்ட் அந்த பெப்பர்லாம் தூர மாதிரி उसमें जो है नमक और बाकी सारे அதை पदार्थ நம்ம அதை डालकर பார்க்கும் போதே அழகாக தெரியுது. उसे देखते ही जो है भला दिखती है। அப்படியே நம்ம விட்டுல அதை हम वैसे ही नहीं छोड़ते हैं, ஒரு முறையாக காட்டுறான். एक बार दिखाता है क्या? யோசிச்சு பாருங்க, सोच कर देखिए, ஒரு ஒரு ஏதாவது உட்காந்து டிவியில் பார்க்கலான்னு உட்காந்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள ஒரு 20-25 முறை அது உங்கள் கண்ணில் காமிச்சிடுறான். अगर एक प्रोग्राम आप देखने के लिए बैठते हो तो वो जो है एक 20 या 30 बार दिखा देता है। நீங்களே என்ன நினைக்கிறீங்க? आप खुद क्या सोचते हो? என்ன ஆயிரப்போது ஒன்று தானே, எப்பயோ ஒன்று சாப்பிட்றோம். क्या हो जाएगा, कभी ना कभी तो एक तो खा लेते हैं। இப்போ என் ஞானம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு பாருங்க, இந்த நயம் காட்டுறதுனால அது ஞானத்தையே தள்ளுது. அது अब ये बुद्धि जो है फुसलाए जाने के कारण मेरे बुद्धि को जो है नीचा गिरा देती है। நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். मैंने एक छोटा सा उदाहरण दिया நீங்க था। பெரிய பெரிய காரியத்தை பாருங்களேன், अब बड़े बड़े कार्यों में भी பெரிய देखिए, பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் காட்டுவான் போது பாருங்க बड़े बड़े अपार्टमेंट्स का जब எப்படி दिखाते हैं, காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? वो कैसे दिखाते அப்படியே हैं? பயங்கரமான இடம், एक बहुत बड़ा जगह காற்று है, வசதி அதிகமா இருக்கும், अच्छी हवा की वहाँ पर நீங்க सुविधा வந்தீங்கன்னா है। அந்த மாதிரி இருக்கும். आप आए तो बहुत अच्छा रहेगा। இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்ன மாதிரி இங்கே நம்ம ஏரியாவில் ஒன்று போட்டிருப்பாங்க, லேக் வியூஸ் பிளாட்ஸ் இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க, 599 அப்படின்னா 6000 रुपीஸ்க்கு ₹1 கம்மின்னு போட்டு வச்சிடறாங்க. இங்கே சந்தாபுராலே போட்டுருவாங்க. देखिए यहाँ पर खुद जो है एडवर्टाइजमेंट किया था कि जो है यहाँ पर लेक व्यू के साथ आपको एक जो फ्लैट है जो 599 करके बताया गया। அழகா ஒரு கேர்ள் அப்படியே ஒரு பாறை மேலே தியானமாக அப்படியே நிற்கிற மாதிரி, एक पर्वत के ऊपर जो है एक लड़की बहुत அது अच्छे से खड़ी பக்கத்தில் है, அது பக்கத்தில் ஒரு பெட்டு நிற்கிற மாதிரி, उसके बगल में एक छोटा सा அப்படியே पेड़ ஒரு होने ஒரு के साथ। சன்ரைஸ் அப்படி வர மாதிரி. वहाँ पर जो सनराइज होती है, இதை பார்த்த உடனே வைப்பு கேட்டா இது எங்கே இருக்குது தெரியுதா அவனுக்கு அப்படின்னு. उसके बाद में पास्टर की पत्नी ने पूछा आपको पता है कहाँ पर है? நம்ம வீட்டுக்கு முன்னாடி இது அதான் பாது. हमारे घर के सामने जो है वही है। சத்தியமா நான் அப்படி பார்க்கவே கிடையாது. मैं वादा के साथ कहता हूँ मैंने कभी नहीं देखा ऐसा। நீங்க அந்த லேக் கிட்ட வேணா போய் நில்லுங்க, நாத்தத்திலே செத்துருவீங்க நீங்க. आप उस जो है झील के बगल जाकर खड़े हो गए तो आप அந்த சன்ரைஸ் எல்லாம் சான்ஸே கிடையாது. எங்கெந்தோ ஒரு பிக்சரை எடுத்துன்னு வந்து ஏதோ ஒரு லேக்கை காமிச்சு அதில் அப்படியே தாமரை பூக்கள் நிற்கிற மாதிரி, அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையும் வாட்டர் பாட்டிலும் அவ்வளோ மோசமாக இருக்குது தெரியுமா? वहाँ पर जो है सूर्य उदय का कोई भी जो है एक कारण नहीं है, परंतु वहाँ पर जो है इतना बदबू है कि वहाँ पर பாருங்க, அதை कहीं नहीं खड़े हो सकते। அதை பார்க்க தோணும். அருமையாக லேக் வியூ அருமையாக இருக்கும், காலையில் நம்மளும் அங்கே போய் நிற்கலாம், அப்படி நாயை கூட்டின்னு போகலாம், அப்படியெல்லாம் தோணும். போனீங்கன்னா நாயே அங்கே வராது, நீ கூட போகலாம், அந்த மாதிரி கொடூரமாக இருக்கும். देखिए जब हम उसे देखते हैं हम बहुत आकर्षक होकर सोचते हैं कि हम अपने कुत्ते को भी सुबह लेकर जाएंगे, परंतु वहाँ पर आपके कुत्ता भी वहाँ पर साथ में नहीं आएगा। அவ்வளோ கொடூரமாக இருக்கும். इतना बुरा है वो, இது அவ்வளோ அப்போ நயம் காட்டுறது ये यहाँ पर फुसलाते हैं। இல்லையா? இல்லையா? இப்போ நமக்கு இந்த லோன்ஸ்லாம் கூட பாருங்களேன், இப்போல்லாம் ரொம்ப அமிச்சினே இருப்பாங்களே, நீங்கள் வந்து ஒரு 5 lakhs வாங்கிக்கலாம், 3 lakhs வாங்கிக்கலாம், நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சும்மா அதை எஸ் சொன்னால் போதும், உங்கள் அக்கௌண்ட்டில் வருது, அதே மாதிரி வந்துருக்குது, விழுது, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், அதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை இல்லை, நயம் காட்டுதல் இல்லை. देखिए इसी प्रकार जो लोन है उसमें भी हमें बताते हैं 3 लाख ले ले या 5 लाख ले ले, आपको बार बार जो है फोन करके बताते हैं, वो वह जो है आपको फुसलाते हैं। நீங்கள் யாருன்னே வானான்றா, பார்க்கவே வானான்றான், आप जो बोलते हैं मुझे नहीं चाहिए, டாக்குமெண்ட் அனுப்பாதீங்கன்றான், डॉक्यूमेंट ना भेजे कहते हैं। ஃபோன்லேயே உங்களுக்கு பேசி பணம் அனுப்புகிறான். आपको जो फोन में बात करके पैसे भेजते இப்போ हैं, நீங்கள் சும்மா இருக்கிற ஆளு आप जो चुपचाप हो அப்படி ஒரு 3 லட்ச ரூபா கடன் ஏறிங்க, आपको जो है 3 लाख का जो उधारी बना देते அதெல்லாம் நயம் காட்டுதல் हैं। இல்லை. ये सब फुसलाना है। பாருங்க, ஒரு முறை சொன்னா இப்போ நம்ம நெக்லெக்ட் பண்ணா பரவாயில்ல, एक बार कहे तो उसे जो है छोड़ दे तो कोई बात नहीं, அமிச்சினே இருப்பான். वो बार बार भेजते வந்துனே रहता है, இருக்கும். वो आते रहती है। பாருங்க, எனக்கு STFCல இருந்து கூப்பிட்டே இருப்பாங்க. पास्टर को
जो है HDFC से बुलाते நானும் रहते ஒரு முறை சொல்லிட்டேன், ஏன்டா இவ்வளோ என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க, நான் தான் வேணான்றேன்னு. हैं। पास्टर ने कहा कि मैं तो आपसे बता रहा हूँ कि क्यों मुझे इतना ஒருத்தர் टॉर्चर कर रहे சொன்னார், நீங்கள் காலை பிளாக்ஸ் பண்ணுங்க. हो। आप जो है कॉल को ब्लॉक कर நீங்கள் देंगे, நம்ப மாட்டீங்க, आप भरोसा नहीं करोगे। ஒரு 50 காலை பிளாக் பண்ணிடுது. मैंने 50 कॉल को ब्लॉक किया, ஆனால் 51வது காலில் இருந்து தான் வரான். परंतु 51वां कॉल आ जा रहा है। அவன் வேலையே என்ன उनका काम ही क्या है? சொல்லுங்க. இதுக்கு ஆட்களை போட்டு உட்கார வச்சு எப்படியாவது ஜனங்களை நயங்காட்டி கூப்பிட்டு வா. कैसे भी इसे लोग को जो है बैठाकर जो है फुसलाकर அவன் उन्हें சிந்திக்கவே கூடாது, वे सोचना ही नहीं चाहिए, வாழ்க்கையை செயல்படக்கூடாது. उनके जीवन में वो कुछ नहीं करना चाहिए। ஒரு முறை தாய்லாந்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். एक बार पास्टर जो थाईलैंड सेवकाई के लिए गए थे, ஊர் சுத்த போலங்க, ஊழியத்துக்கு போனேன். सेवकाई के लिए गए, ஒரு ஐடி பையன் அங்கே ஒர்க் பண்ணுறான். वहाँ पर एक IT में एक भाई काम करते हैं, ரொம்ப எனக்கு கெஞ்சி கூப்பிட்டு போனான். वो जो है बहुत जो है पूछ कर அப்புறம் मुझे வாங்கினேன், ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும், நீங்கள் வாங்க நான் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு போனான். आइए पास्टर मैं आपका वहाँ पर अनुवाद करूँगा, आप आइए करके बुलाकर लेके गए। அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கு போய் उस देश में जाकर ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு பாருங்க. बहुत अचंभित हो गया। அந்த ஜனங்க எதுவுமே தெரியாதுங்க. தாய்லாந்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் எதுவுமே, அவங்களுக்கு உலகமே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? थाईलैंड के जो लोग हैं वे लोग को जो है संसार में क्या है कुछ भी नहीं पता है, ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. वे लोग कुछ नहीं जानते हैं। உலக அரசியல் தெரியாது, संसार की जो है லோக்கல் सरकार, அரசியல் தெரியாது, लोकल सरकार को नहीं உலகத்தில் जानते, என்ன நாடு பொருளாதாரம் தெரியாது. संसार की समृद्धि क्या है नहीं पता। நான் சும்மா சொல்ல, मैं साधारण रूप से नहीं தாய்லாந்தில் இருக்கிற ஜனங்களுக்கு உலகத்தில் நடக்கிற எந்த செய்தியும் அவங்களுக்கு தெரியாதுங்க. संसार जो थाईलैंड के जो लोग हैं संसार में जो भी न्यूज़ है वो उनको कुछ भी नहीं पता है। தெரியுமா அது உங்களுக்கு? आपको पता है कि नहीं? என்ன பண்றாங்க தெரியுங்களா? पता है आपको वे लोग क्या 6 करते மணி हैं? ஆனா ஊரே மூடிடணும். 6 बज गया तो पूरा उनका सारे जगह बंद कर देते हैं। 6 மணிக்கு மேல யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. 6 बजे के बाद कोई काम नहीं करते। 6 மணி ஆயிடுச்சுன்னா என்னதான் பண்ணீங்கனாலும் நிக்க மாட்டான், வெளியில வந்துருவான். 6 बज गया तो उसके बाद में जो है सब बंद करके बाहर आ जाते हैं। 6 மணி குடிக்க ஆரம்பிச்சானா 6 बजे अगर पीना शुरू कर रहे हैं, ராத்திரி 11:30 2 வரையும் 1:30 வரையும் குடிக்கிறான். रात को लगभग 2 या 3 बजे तक वह पीता है। ஆண்கள் பெண்கள் சராமாரியா இருக்கிறான். जो है पुरुष और जो स्त्री सब போய் मिलकर पीते हैं। போய் தூங்குறான், वो जाकर सोता है, காலையில எழுந்திருக்கிறான், वहां पर उठता है, 11 மணிக்கு வேலைக்கு போறான், 11 बजे काम जाता திருப்பி है, சாயங்காலம் முடியுது, शाम होती है திரும்ப போயிடறான். एक और बार जाता है। அந்த ஜனங்களை சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. वे लोग को सोचने की एक जगह की एक आवश्यकता ही नहीं है। லோக்கல் அவங்களுடைய ஊர்ல அவங்களுடைய நாடே எப்படி இருக்குதுன்னு ஒருத்தனால சிந்திக்க முடியலன்னா அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. उनका देश के विषय में भी लोग जो है सोच नहीं सकते हैं, तो उनका देश कैसा रहेगा? நான் மிகப்படுத்தி சொல்லல, मैं जो उनको नीचा नहीं बता रहा हूँ। 6 மணிக்கு மேல அவனுக்கு களியாட்டங்களை திறந்துடுறாங்க. और 6 बजे के बाद में उनके जो है सारे पदार्थ सब खोल देते हैं। அவ்வளவுதான் வாழ்க்கை. उतना ही जीवन। அதுக்கப்புறம் சம்பாதிக்கலாம் கொண்டு போய் அங்க அழிக்கிறான். उसके बाद में जो भी कमाते हैं वहां पर जाकर नष्ट திரும்ப कर காலையில போனா அவனுக்கு அந்த அழுத்தம் ஜாஸ்தி, சம்பாதிக்கணும். सुबह 11 बजे जब जाते हैं वापस से उसको सब कमाने की आवश्यकता होती है, நயம் காட்டினே இருக்கிறான். फुसलाते ही रहते हैं। அது பேர் விளங்குது. कितने இதெல்லாம் लोग समझ पा रहे हैं? விளங்குதா விளங்குது? समझ पा रहे हैं कि नहीं? நயம் காட்டுவது என்பது फुसलाना जो है ரொம்ப ஒரு மோசமானது. एक बहुत क्रूर है। இந்த உலகத்துல நயம் காட்டி ஏமாத்துகிற காரியங்களால தான் ஜனங்கள் தங்கள் ஞானங்களை இழந்து போகிறார். इस संसार में जो है फुसलाने के कारण जो है लोग अपने ज्ञान को खो देते हैं। அது ஒரு புரியுது? कितने लोग समझ पा रहे हैं? அல்லேலூயா. हालेलुया। இப்படியே வாங்களேன், अब ऐसा देखिए, ஆவிக்குரிய வாழ்க்கையில காட்டுறோம் பாருங்க. आत्मिक जीवन में देखिए அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ மோசமான காரியங்கள் பாருங்க. कितना उसमें जो है क्रूर वाला कार्य है। ரெண்டாவது, दूसरा, ஒன்னு நயம் காட்டுறது, पहला फुसलाना, ரெண்டாவது சொல்றாரு பாருங்களேன், அவர்களை எங்களோடு வா ரத்தம் சிந்தபடி 11வது வசனம், நாம் பதிவிருந்து குற்றமற்ற இருக்கிற முகாந்திரபடி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். 11वां वचन, यदि वे कहे हमारे संग चल कि हम हत्या करने के लिए घात लगाए, हम निर्दोष की ताक में रहे। பாருங்க, ஒளிந்திருப்போம்ன்ற வார்த்தை வந்து என்ன, यहाँ पर घात लगाए, டைரக்டா தாக்க கூடாது, वे लोग सीधा नहीं मारते हैं, மறைமுகமா. वे छिप कर मारते हैं। எதிரில் எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் அவங்களோட சண்டை போடலாம், अब मेरे सामने कोई अगर झगड़ा करना है तो उससे झगड़ा कर सकता அவங்களோட हूं, எதிர்த்து நிற்கலாம். उनके जो विरोध खड़ा हो सकता ஆனா है, அவங்க மறைஞ்சிருந்து வராங்க, ஒளிஞ்சிருக்கிறாங்க. परंतु वे छिप कर आते हैं। எங்க இருந்து பிரச்சனை வருதுன்னே தெரியாதுல்ல, कहां से समस्या आती है नहीं திடீர் समझ திடீர்னு आता। ஏதாவது ஒண்ணு கிளம்புறது, अचानक से आ जाती है। அப்ப மனுஷனால சிந்திக்க முடியல, நான் பேனிக் ஆயிட்டேன், अब मनुष्य जो है सोच भी नहीं सकता, वह डर जाता है। என்னால எதுவுமே செய்ய முடியல. मैं जो कुछ भी नहीं कर पा, ஒளிந்திருந்து வர காரியங்கள். वे जो छुप कर आने वाला कार्य है। மூன்றாவது, तीसरा, பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். हम अधोलोक के समान उनको जीवता कब्र में पड़े हुए के समान, குழியில் இறங்குகிறவள் விழுங்குப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். कब्र में पड़े हुए के समान नमूचा निगल जाए, அப்படியே முழுங்குறது. ऐसे ही निगल जाते हैं।
ஒரு ஒரு முதலைகிட்ட செல்ஃபி எடுக்கிற கதை அது. एक मगरमच्छ के साथ सेल्फी लेने के समान। முதலைகிட்ட செல்ஃபி எடுக்க முடியுமா? मगरमच्छ के साथ सेल्फी ले सकते हो क्या? முதல்ல பாருங்க அமைதியா படுத்துருக்கும் அது. वे जो शांतिपूर्वक सोते रहती நம்ம है, நினைப்போம் ரொம்ப சாந்த சொரிபிடாப்பா இது. इसका बहुत जो है शांत है करके। பாத்துறீங்களா பன்னார்கட்டாக்கெல்லாம் போயிருக்கீங்களா? முதல்ல பண்ணையே வச்சிருக்காங்க. वहाँ पर बनरघट्टा आप जाएंगे तो वहाँ पर देख அப்படியே सकते हैं, அசையாம இருக்கும் அது. वहाँ से हिलती भी नहीं, கண்ணு திறக்காது, ஒரு மூ இருக்காது, आँख नहीं खोलता है, वहाँ से हिलता அப்படியே है। இருக்கும். அப்படியே நம்ம சில நேரத்துல நினைப்போம் செத்து கித்து போச்சாடாது அப்படின்னு. वो एकदम स्थिर रहता है, हम कुछ समय सोच सकते हैं मर ஏன்னா गया ஒரு அசைவு கூட இருக்காது. क्योंकि वहाँ पर कुछ भी उसका பக்கத்துல हिलावट- போய் நீங்க செல்ஃபி எடுக்க முடியுமா? अगर जाकर आप जो है सेल्फी ले सकते हो क्या? அப்படியே முழுகிடும். अपने आप को ऐसे निगल लेगी। அவர் சொல்றா क्या சில है? காரியங்கள் நீ ரொம்ப லேசு ஒண்ணுமே இல்லைன்னு நினைப்ப, ஆனா அது கிட்ட போனா அது ஒண்ணு முழுகிடும். ஞானம் இல்லாதவன் போய் செல்ஃபி எடுக்கிறான், முதல்கிட்ட செல்ஃபி எடுக்கிறான்னு போனா என்ன பண்ணுவான்? முழுகிடும் அது. कुछ समय जो है कुछ कार्य को हम साधारण रूप से या फिर बिना ज्ञान के समान हम जाते हैं तो मगरमच्छ के समान वो उस आपको निगल लेता है। சில இடத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்னைக்கு பாருங்களேன் இந்த சின்ன சின்னதாக ட்ரேட்லலாம் பண்ணுறாங்க இல்லையா, ஆன்லைன் ட்ரேட், அப்புறம் ஆன்லைனில் பிஸ்னஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்கல்ல, டெய்லி மார்க்கெட் பண்ணுறாங்க ஆன்லைனில். देखिए कुछ लोग जो है ऐसा बिजनेस करते हैं, ऑनलाइन में ट्रेडिंग करते हैं। அதெல்லாம் அது பார்க்கறதுக்கு பெருசாக இல்லை, वैसे देखने में बड़ा नहीं है। ஷேரில் விளையாடுறாங்களே, शेयर मार्केट में जो पैसा டெய்லி உட்காந்து காலையிலேருந்து 4 மணி வரையும் प्रतिदिन बैठते हैं सुबह से शाम சம்பாதிச்சிடலாம், तक, मैं ऐसे ஏதோ कमा लूंगा, ஏதோ மேலே வந்துடும், मैं ऊंचा आ जाऊंगा, நாசம் பண்ணிடும். அதெல்லாம் वह नाश कर देगा। அதெல்லாம் முதல்ல பக்கத்தில் போய் செல்ஃபி எடுக்கிற மாதிரி मगरमच्छ के साथ में जाकर सेल्फी लेने के समान है உங்கள் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் ஆயிருங்க. कि जीवन कुछ भी नहीं रहेगा। எத்தனை பேர் விசுவாசி? कितने लोग विश्वास करते हैं? ஒரு மனுஷனை முதல்ல சந்திச்ச பாருங்க, அவரு ரொம்ப நல்லா இந்த ஷேர்லயே இருந்து பல வீடெல்லாம் வாங்கிறார், 3-4 வீடு வாங்கியிருக்காரு. एक मनुष्य को मैंने जो है मिला था, वो जो है शेयर मार्केट में रहकर 3-4 घर ले लिए। ஒரு இந்து மனுஷன், वह एक हिंदू கடைசியில் मनुष्य है। எல்லாம் லாஸ் ஆகி எல்லாம் எங்கேயோ யாரோ ஒருத்தர் சொல்லி என்கிட்ட அவர்கிட்ட ஒரு கவுன்சிலிங் எடுங்கன்னு என்கிட்ட வந்தாங்க பாருங்க. अंत में जो है सब कुछ नुकसान होकर वापस जो है पास्टर के पास काउंसलिंग के लिए एक बार आया। அறிவு அந்த மாதிரி மனுஷனுக்கு அவ்வளோ அறிவு நான் பார்க்கவே இல்லை. उस मनुष्य का जितना बुद्धि है उसके समान मैंने कभी नहीं देखा। இந்த ஷேர்னா இவ்வளோ போக அவ்வளோ போகன்றாரு, इस शहर में इतना होगा करके बता கடைசியில் रहा है। பாருங்க எல்லாத்தையும் இழந்துட்டாரு. अंत में बस सब कुछ खो दिया। நீ நம்ப மாட்டீங்க, आप विश्वास नहीं சாப்பாட்டு करोगे। காசு கிடையாது, उनके पास खाने के लिए पैसा नहीं था। என்கிட்ட வந்து உட்காந்து அழுறாரு, சாப்பிட்றது கூட காசு கிடையாது. पास्टर के पास आकर रो रहे थे, खाने के लिए पैसा नहीं है। 3 வீடு வச்சிருந்தேன், 3 घर रखा हुआ था, பென்ஸ் கார் வச்சிருந்தேன், बेंज कार था उनके पास, என் நம்பி நிறைய பணங்கள் புழங்கினுச்சு. पैसा उनके हाथों में थी। ஏதோ ஒன்று போய் ஒரு ஷேரை எடுத்து பண்ணலான்னு போன, கடைசி லாஸ், அது இது பண்ண அதை பண்ண, கோடியா லாஸ்ங்க அவருக்கு. देखिए एक शहर में जो है जो पैसा डालकर अंत में जो है करोड़ों में उनका नुकसान हो गया। ஞானம் இல்லாம போனா எல்லாத்தையும் விழுங்கிடும் அது. बुद्धिहीन होने के कारण वह जो है सब कुछ निगल கடைசில लेती है। ஒண்ணுமே மிஞ்சறது கிடையாது. अंत में कुछ भी नहीं रुका उनके पास। சொல்றார் பாருங்க, ஒளிந்திருந்து அடிப்பார்கள், वे जो है छुप के मारते हैं, விழுங்கப்படுவாய், आप जो है निगल लेंगे, நயங்காட்டுவார்கள். आपको जो है फुसलाएंगे। 4வது வருது பாருங்க, चौथा देखिए, அவர் சொல்றாங்க பாருங்க, சகலவித பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம் வீடுகளை நிரப்புவோம். हमको सब प्रकार के अनमोल पदार्थ मिलेंगे, हम अपने घरों को लूट से भर लेंगे। கொள்ளை அடிக்கலான்றான், जो है लूट लेंगे कहते हैं, மாற லைஃபே இல்ல. जो मॉरल जिंदगी नहीं है। பாருங்க எப்படி போயிடுச்சு பாருங்க, ஞானம் போன உடனே ஏமாத்த கத்துக்கிறான். यहाँ पर बुद्धि जाने के बाद में जो है धोखा देना सिखा அதுக்கு உடனே அவனுக்கு என்ன சொல்லி தருவாங்க? उसे क्या कहते हैं? உலகம் ஏமாத்தலையா? संसार आपको धोखा உன்னை नहीं ஒருத்தனை देता क्या? ஏமாத்தினா நீ ஒன்னு ஏமாத்து. आपको कोई अगर धोखा दे तो आप भी जाके धोखा दे। உலகம் ஏமாத்துதுல, உன்னை ஒருத்தன் ஏமாத்தினா நீ ஏமாத்த, நீ ஒருத்தனை ஏமாத்து. कि संसार धोखा देती है तो आप भी जाकर धोखा दे। அதுதான் கொள்ளை அடிக்கிறது பாருங்க. यही जो है लूटना है। லாஜிக்கா பேசுது. लॉजिकली बात कर, ஏன்னா ஞானம் இருந்தா அப்படி செய்ய முடியுமா? क्योंकि अगर ज्ञान हो तो ऐसा कार्य कर सकते हैं क्या? என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டாங்க, पास्टर को अगर कोई நான் போய் धोखा दे இன்னொருத்தனை दिया, ஏமாத்தலாமா? मैं जाकर दूसरे को धोखा दे அவனை सकता हूं। ஏமாத்தி கொள்ளை அடிச்சு என் வீட்டை நான் நிரப்பலாமா? उनको धोखा देकर मैं जो है लूट कर अपना घर भर सकता हूँ क्या? நல்லா இருக்குமா அது? ये सही रहेगा क्या? அந்த மாதிரி விளங்குது இதெல்லாம். कितने लोग समझ पा रहे हैं? உலகம் பாருங்க எப்படி பாதி ஞானத்தை இழந்தோன்னு சொன்னா இதுல ஏதாவது போயிடுவோம், நம்ம நயம் காட்டுற ஆளா மாறிடுவாங்க, ஒளிஞ்சிருந்து மறைமுகமான வகையில தாக்குற ஆளாயிடுவாங்க, விழுங்குற ஆளா மாறிடுவாங்க, கொள்ளையடிக்கிற ஆளா மாறிடுவாங்க. देखिए संसार में इस जो धोखा होने के कारण वे लोग फुसला कर जो हत्या करने वाले बन जाएंगे, नमूचा निगलने वाले समान बन जाएंगे, लूटने के समान बन जाएंगे। சில ஊழியங்களே நான் பார்க்குறேன், நயம் காட்டுற ஊழியத்தெல்லாம் பார்த்துக்கிறேன். कुछ सेवकाई को ही मैंने देखा हूँ कि जो है फुसलाने वाला। நான் சொல்லிட்டு ஆண்டவரே ஊழியத்துக்கு செய்கிறேன், வரவங்களுக்கு போதிக்கிறேன். मैं पास्टर से कहता, पास्टर जो है कहते हैं मैं परमेश्वर से யாரையும் நயங்காட்டி அப்படி ஒரு ஊழியம் செய்யணும்னு நான் எனக்கு ஊழியம் வரான். किसी को फुसला कर मुझे सेवकाई करने की आवश्यकता नहीं है, அதெல்லாம் தவறுங்க. वे गलत है। சில நேரத்தில் அவங்களுக்கு இதெல்லாம் பெருசாக சம்பாதிக்கலாம், कुछ समय वे लोग जो है बहुत कमा सकते हैं, ஆனால் அது நிலையானது அல்ல. परंतु वह निरंतर नहीं है। நிலையானது ஞானத்தினால வந்தாதான் நிலையா. जो ज्ञान से आती है वही निरंतर है।
அந்த மாதிரி புரியுது இதெல்லாம். कितने लोग समझ पा रहे हैं? இதெல்லாம் நீ ஊழியத்தில் கூட நிறைய வந்துடுச்சு பாருங்க. ஏதாவது ஜனங்களை காமிச்சு, ஏதாவது ஏமாற்றி, ஏதாவது நயங்காட்டி, ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி, அப்படி பண்ணி இப்படி பண்ணி, அதெல்லாம் ஊழியம் கிடையாது. அதெல்லாம் देखिए आज की सेवकाई में जो है ऐसे बहुत से कार्य है, कुछ ना कुछ दिखाकर या फिर फुसलाकर ये वो करके कहकर उनको जो है फुसलाते हैं, परंतु वह सेवकाई नहीं है. எதில் கட்டுறோம், किसमें हम जो है बनाते हैं, எதில் கட்டுகிறோமோ அது நிலைக்கும். जिसमें हम बनाते हैं वही स्थिर रहती है. சரி பாருங்க, இந்த ஞானத்தை இப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமா பாஸ்டர்? இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய வகையில் ஒரு எவிடன்ஸ் காட்டுங்களேன். देखिए आत्मिक तौर पर ऐसा जो है कि एक उदाहरण दीजिए पास्टर करके आप पूछ सकते हो. ஒன்றும் இல்லை, कुछ नहीं, ஒன்றும் கிடையாது. 100 உதாரணம் பைபிளே காட்டுவாங்க. ना केवल एक परंतु 100 उदाहरण मैं दिखा सकता हूँ. 100 காட்டுவாங்க, 100 उदाहरण दिखा सकता हूँ, நீங்கள் ஒன்று நினச்சிடாங்க. आप एक ஆனால் ஒன்று பவர்ஃபுல்லாக ஒன்று காட்டுறோம். परंतु एक जो है शक्ति भरा मैं दिखाऊंगा. வாங்க, நியாயாதிபதிகள் न्यायों का पुस्तक 16 அதிகாரம். 16वां अध्याय. நியாயாதிபதிகள் 16 அதிகாரம். न्यायों का पुस्तक 16वां अध्याय. திறந்து கொள்ளுங்க. அது आप उसे निकाल ले. சில வசனங்களை வாட்சி காமிக்கிறேன் பாருங்க. कुछ वचनों को पढ़कर मैं बताऊं. பாருங்க, இது சிம்சோனுடைய கதை. இது देखिए यह जो है शिमशोन की एक कहानी है. சிம்சோன்னாவே எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்போம். ஒருவேளை ஆவிக்குரிய சபையிலன்னா நிறைய போதனைகளை சிம்சோனை பற்றி எடுத்திருப்பாங்க. देखिए हम शिमशोन के विषय में जो है छोटे समय से हम सीखे हैं, और अगर आत्मिक कलीसिया में थे तो अनेक हम प्रचार भी सुने होंगे. பாருங்க, சிம்சோனாவே ஒரு பெரிய பலசாலி. एक शिमशोन जो है बहुत एक बलवान है. அவனை மாதிரி ஒரு பலசாலி பராக்கிரமம் நிறைந்த ஒருத்தனை பார்க்க முடியாது. उसके समान एक बलवान और पराक्रमी मनुष्य कोई नहीं था. சிம்சோன் காலத்தில் शिमशोन के दिनों में அவனை மாதிரி அடிக்கிறதுக்கு, சிம்சோன் அடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னொரு பலசாலி கிடையாது. शिमशोन को मारने के समान एक और बलवान मनुष्य कोई नहीं था. பெலிஸ்தர்கள்ல கிடையாது, फिलिस्तियों में नहीं थी, இஸ்ரவேல்ல கிடையாது. इस्राएलियों में नहीं था. ஏன்னா கர்த்தர் சிம்சோனை ஒரு தனித்தன்மையா கொண்டு வரார். क्योंकि शिमशोन को जो है परमेश्वर एक अलग मनुष्य में समान लेकर आता है. மனோவா கிட்ட சொல்றாரு, मनोवा से कहते हैं அவனுக்கு ஒரு குழந்தை வரும், உனக்கு பிறப்பான். तुझे एक जो है बेटा उत्पन्न होगा. அந்த குழந்தை ஒரு சிறு வயதிலே ஒரு அபிஷேகத்தில் இருக்கும். उसे छोटे समय से एक अभिषेक के साथ वो बढ़ेगा. நசரேன் ஆகிய அப்படின்னு அந்த பேர் வை, முடி எடுக்க கூடாது. उसे जो है नाजरी करके नाम रख, उसके सिर के बाल ना निकाल. இயேசுக்கு அதுதான் வருது. यीशु को भी वही नाम आता है. அவரும் முடி எடுக்கல. वह भी जो है सिर के बाल नहीं அந்த निकाले. அந்த அனாயிண்டிங் அவனுக்கு வச்சிருந்தாங்க. उस प्रकार का अभिषेक था उसके पास. அவனுக்கு சொல்றாங்க, நீ அவன் ரொம்ப பலசாலி. उसे कहते हैं तू जो है बहुत बलवान ஆளும் है. பார்த்தீங்கன்னா ரொம்ப பலசாலியான ஆள். ये भी बहुत एक बलवान मनुष्य है. சாதாரண ஆள் கிடையாது. साधारण मनुष्य नहीं है. அப்படியே நிலை கால்களே பெயர்க்கக்கூடிய ஆள். वे जो है अंगलों को जो है निकाल कर उखाड़ कर फेंकने वाला है. சாதாரண ஆள்னு நினைக்கிறீங்களா? अब जो है साधारण 1000 பேரை 1000 लोगों को ஒரு கழுதையின், செத்து போன கழுதையின் தாடையாலே அடிச்சு கொலை செய்தான். गधे के जो है जबड़े से मारकर जो है उसे नष्ट करा था. வரான் அப்படின்னு சொன்னாவே, சிம்சோன் வரானாவே பெலிஸ்தர்களுக்கு நடுக்குமா. अगर शिमशोन आ रहा है करके कहे तो जो है फिलिस्तीन डर ஏன்னா जाते அப்படி थे. ஒரு பலசாலி. इतना महान जो है बलवान था. இவனை எப்படியாவது பிடிக்கணும், இவனை ஏதாவது பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. अब इसे कैसे ना जो इसे जो है पकड़े और इसे कैसे बर्बाद करे सोच रहे, परंतु नहीं हो रहा. எப்படியாவது பண்ணணும்ல, कैसे भी इसे बर्बाद करे, முடியல. नहीं हुआ. ஆளுங்களை பாக்குறாங்க. लोग को देख रहे हैं. 1000 பேரை அடிச்சு தாவடிக்கிறான்னா அவனை எவ்வளவு பேர் வச்சு அடிப்பீங்க? 1000 लोग को जो है मार कर जो है मार देता है, तो वो कितने लोग चाहिए? ரதம்லாம் சும்மா தூக்கி அடி விசிறி அடிச்சிருவான். रथ को जो उठाकर फेंक देता है. वो வாசல் நிலைக்காலுங்க, जो है दोनों पल्लों, வாசல் நிலைக்கால்னா நீங்க என்ன சின்னதுன்னு நினைக்கிறீங்களா? फाटक के अंगलों जो है वो छोटा है. அதான் ஒரு பட்டணத்துக்குள்ள வரதே போறது. वही एक नगर का अंदर और जाने का रास्ता அவ்வளோ है. பெரிய நிலைக்கால தூக்கி தோல்ல தூக்கின்னு போறாராம். और इतना बड़ा जो है पल्लों को वो अपने कंधों पे उठाकर लेके जा रहा है. அவ்வளோ பெரிய பலசாலி. इतना बलवान இப்ப मनुष्य. இவனை எப்படியாவது ஜெயிக்கணுமே, अब इसे कैसे भी इसे जीतना चाहिए. அதுக்கு வர தந்திரம் தான் இப்ப காட்டுறோம். अभी उसी का जो तंत्र है वह मैं आपको दिखाऊंगा. வாசிக்கலாம் பாருங்க. वचन पढ़ेंगे 1:16 வாசிக்கிறேன். पहला वचन से. சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாக இருக்கிறது, அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ரா முழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ரா முழுதும் பேசாத இருந்தார்கள். पहला वचन से पढ़ेंगे. तब सिमशोन गाजा को गया और वहां एक वेश्या को देखकर उसके पास गया. जब गाजा वासियों को इस समाचार मिला कि शिमशोन यहाँ आया है, तब उन्होंने उसको घेर लिया और रात भर नगर के फाटक पर उसके घात में लगे रहे और या कहकर रात भर चुपचाप रहे कि भोर होते ही हम उसका घात करेंगे. சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாட்பால்களோடு பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எப்ரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான்.
परंतु सिमशोन आधी रात तक पड़ा रहा और आधी रात को उठकर उसके नगर के फाटक के दोनों पल्लों और दोनों बाजुओं को पकड़कर बेंडों समेत उखाड़ लिया और अपने कंधों पर रखकर उन्हें उस पहाड़ की चोटी पर ले गया जो हेब्रोन के सामने है। இந்த பெலிஸ்தர்களில் அப்படியே ஒன்று அமைதியாக இருந்து பெரிய கேட்டு பெரிய கதவு எல்லாம் ஒழிஞ்சிக்கலாம், எப்படியும் உள்ளதானே வருவான், இங்கேருந்து ஏதாவது தாக்கிடலான்னு நினைக்கிறான். फिलिस्तीय जो है वो बड़ा फाटक है, उसके पीछे छुपकर आने से उसे मार देंगे करके सोच रहे थे। இவன் அதெல்லாம் பொருட்டாவே நினைக்கலாம். ये उसे बहुत बड़ा सामान ही नहीं समझा। அங்கேயே ஒளிஞ்சுன்னு இருக்கீங்க, आप वहाँ पर छुपे हो क्या? இப்போ பாடுறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேத்துறான். अब वहाँ पर देखो सबको उखाड़ फेंक देता है। யோசிச்சு பாருங்க. अब देखो सोच कर देखो। ஒரு முறை இதே பெலிஸ்தர் போன கல்யாணம் பண்ணுவான். एक बार जो है यही फिलिस्तीय की लड़की को शादी करता है, கோவத்தில் விட்டுட்டு போயிடுவான். क्रोध में जो है वहाँ से திரும்ப வருவான். एक और बार आता है, வந்து கேட்டா எங்கடா என் பொண்டாட்டினா சொல்லுவான், இல்லப்பா நீ போயிட்டு என்னால் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டான். वहाँ जो है आप छोड़कर चले गए जिसके कारण वह दूसरा किसी को विवाह कर ली। ஆயிரம் கோவம், बहुत क्रोध हो गया, நேராக காட்டுக்குள்ள போவான். सीधा जो है जंगल के अंदर जाता है, போய் ஒரு 300 நரியை பிடிச்சின்னு வருவான். 300 जो है लोमड़ियों को पकड़ता है, வந்து ரெண்டு வாழை கட்டி நிலத்துல நெருப்பு வச்சு விடுவான். दोनों को जो है दुम को बांधकर आग लगाकर छोड़ देता है। நீங்க நரியெல்லாம் ஈஸியா பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? लोमड़ियों को साधारण रूप से पकड़ सकते हो क्या? கொல்லாதது அது, जो बहुत क्रूर है, அதையே பிடிச்சின்னு வரான். उससे ही पकड़ कर அவன் அப்படிப்பட்ட ஆளுங்க. அவன் वैसा एक मनुष्य है। அவனை பிடிக்கிறதுக்கு இப்போ ஒரு காரியத்தை சொல்றாங்க பாருங்க. उसे पकड़ने के लिए कार्य को बताते हैं। 4-5 பாருங்க. चौथा और पांचवा, அதுக்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகமாயிருந்தான். அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதுக்கும் எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார். चौथा वचन से, इसके बाद बस सोरेक नामक घाटी में रहने वाली दलीला नामक एक स्त्री से प्रीति करने लगा। तब पलिश्तियों के सरदारों ने उस स्त्री को पास जाकर कहा, तू उसको फुसलाकर पूछ कि उसका महाबल का भेद क्या है और कौन सा उपाय करके हम उस पर ऐसा प्रबल हो कि उसे बांध कर दबा दे और हम तुझे 1100 टुकड़े चांदी देंगे। ஒவ்வொருத்தரும் ஒரு 1100 இல்லைங்க, केवल 1100 नहीं, நாங்க எவ்வளவு பேர் இருக்கிறோமோ हम जितने भी लोग हैं ஒவ்வொருத்தரும் 1100 வெள்ளிக்காசு கொடுக்கணும். प्रत्येक जो है 1100 चांदी के टुकड़े देंगे। 1100 கணக்கு போட்டுக்கோடி. आप 1100 करके आप उसे இப்போ நீ யோசிச்சு பாருங்களேன். आप सोच कर देखें। இப்போ சிம்சோன் வந்து सिमशोन जो है, அவ கையில இருந்தாவே அவளுக்கு பயங்கர பாதுகாப்பு, பெருமை. अब उसके साथ होने से उतना बड़ा एक तारीफ और उनका महिमा है, ஏன்னா சிம்சோன் மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதே பெரிய விஷயம். क्योंकि सिमशोन के समान एक मनुष्य मिलना ही बहुत பராக்கிரமசாலி, और जो बलवान है, இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதி, इस्राएलियों का न्याय है, பெலிஸ்தர்களுக்கு சிம்ம சொப்பனம். और फिलिस्तियों का जो है एक பயங்கரமான ஒரு ஆள் இல்ல, एक बहुत महान मनुष्य, இவனோட வாழ்ந்தா நல்லா வாழலாமே, इसके साथ जी सकते हैं, கனத்தோட வாழலாம், மரியாதையோட வாழலாம், आदर और सम्मान के साथ जी सकते हैं। இப்போ அவளை நயம் காட்ட சொல்றாங்க. अब उसे जो है फुसलाने को कहते हैं, வெள்ளி காசை காட்டுறாங்க. चांदी के पैसे दिखाते हैं। யோசிச்சுக்க, आप उसे देख ले, ஒரு ஆள் 1100, एक मनुष्य எவ்வளவு 1100, பேர் இருக்கிறோம் பாரு. हम लोग कितने लोग हैं, ஒவ்வொருத்தரும் 1100 வெள்ளி காசு கொடுக்குறோம். हम में से प्रत्येक 1100 देंगे। பாரு, இப்போ ஒரு பலசாலிய பலத்துல அடிச்சு கீழே தள்ள முடியல, एक मनुष्य को बलवान को जो है बल में मार कर नहीं गिरा ஆனா அவன் सकते हैं, ஞானத்தை शून्यமாகனா, परंतु उनके ज्ञान को अगर शून्य कर दे तो அவனை புடிச்சலாம். उनको जो है पकड़ सकते हैं। இப்போ வந்து அவன் பிளான் போடுறான். अब वह जो है एक प्लान बनाती है, ஒரே ஒரு நாள்ல புடிச்சு கொடுத்துடல. एक ही दिन में उसे जो है पकड़ कर ஒரு नहीं முறை दिया। கேக்குறான், அவனும் மாத்தி மாத்தி பதில் சொல்றான். प्रत्येक बार पूछते हैं, वो जो है कुछ ना और दूसरा उत्तर देता है। கொடியினால் கட்டினால் கயிறினால் கட்டினால் எல்லாத்தையும் அறுத்து அவன் வரும்போது அடிச்சு தூள் துவம்சம் பண்றான். रस्सी से बांधना या फिर और कुछ बताता है तो वो सभी को जो नष्ट कर तोड़ देता है, ஆனாலும் அவன் விடல. परंतु वह नहीं छोड़ रही। நான் சொன்ன பாருங்க, நயம் காட்டுறதுன்றது ஒரு நாள்ல நடக்குது. देखिए, फुसलाना जो है एक दिन में नहीं होती है, இதை சொன்னீங்களா, அது திரும்ப जैसे मैंने बताया बार बार ரொம்ப உஷாரா இருக்கணும். आप जो है बहुत सावधान रहना है। சில காரியங்கள் திரும்ப பிசாசு கொண்டு வரானா கேர்ஃபுல்லா இருக்கணும். कुछ कार्य बार अगर शैतान लेकर आ रहा है तो आप सावधान रहना चाहिए। அதுல ஏதோ நம்முடைய ஞானத்துல தள்ளறதுக்காக தான் இதை கொண்டு வரான்னு நம்ம உஷாராயிடும். यानी कि हमारे ज्ञान को वह नीचा गिराना चाहता है। சில நேரத்துல சில ஆட்களுக்கு இதெல்லாம் புரியாதனால தான் தோல்வி அடையிறது. देखिए, कुछ समय कुछ लोग या नहीं समझने के कारण ही वे हार जाते हैं। பாருங்க, 16வது வசனம் வந்து 16वां वचन ले ले। 6வது வசனம், இப்படி அவனை தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டது.
इस प्रकार जब उसने हर दिन बात करते करते उसको तंग किया और यहाँ तक हट किया कि उसकी नाक में दम आ गया। एक दिन नहीं, தினம் தினம் பேசுறான். प्रतिदिन, தினம் தினம். हर दिन। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் புரியுது? कितने लोग समझ पा रहे हैं? வாழ்க்கையில் பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஞானம் உள்ளவனுக்கு வர சவால் எப்படின்னா, இவனை ஞானத்திலிருந்து வீழ்த்தணும்னா ஒரு நாள் இல்லை, தினம் தினம் வருதான் அந்த பிரச்சனை வருது. देखिए, ज्ञान भरा मनुष्य के जीवन में जो है एक प्रश्न आता है तो वो एक दिन नहीं परंतु प्रतिदिन आती है। தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சபரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். तब उसने अपना मन का सारा भेद खोलकर उससे कहा, मेरे सिर पर छुरी कभी नहीं फिरा, क्योंकि मैं माँ के पेट ही से परमेश्वर का नाज़ीर हूँ। यदि मैं मुंडा जाऊँ तो मेरा बल इतना घट जाएगा कि मैं साधारण मनुष्य के समान हो जाऊंगा। இருதயத்திலெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளியலால் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. यह देखकर कि उसने उसके अपने मन का सारा भेद मुझसे कह दिया है, दलीला ने पलिश्तियों के सरदारों के पास कहला भेजा, अब की बार फिर आओ, क्योंकि उसने अपने मन का सब भेद मुझे बता दिया है। तब पलिश्तियों के सरदार हाथ में रुपए लिए हुए उसके पास गए। तब उसने उसको अपने घुटने पर सुला रखा और एक मनुष्य बुलवाकर उसके सिर की 7 लटें मुंडवा डाली और वह उसको दबाने लगी और वह निर्बल हो गया। எல்லாம் போயிடுச்சு. सब कुछ चला गया, பலம் போயிடுச்சு, बल चला गया, மானம் போயிடுச்சு, सम्मान चला गया, வாழ்க்கை போயிடுச்சு, जीवन चला गया, விலங்கு போட்டாங்க, के हाथों में जो है கண்ணு போச்சு. आँख ही चले गए। அவ்வளோ பெரிய ஆளு इतना बड़ा मनुष्य, கடைசியில் கொண்டு போய் மாவரைக்க விட்டான். उसको लेकर जाके जो है आटा पीसने छोड़ दिया। ஜெயிலில் போய் அவன் இயந்திரத்தை அரைக்கிறான். वह बंदीगृह में जाकर जो है आटा पीस रहा है। என்ன ஆச்சு பார்த்தீங்களா? अब क्या हो रहा है देखिए, ஞானம் போச்சு. अब ज्ञान चला गया। அவனை அடிக்கிறதுக்கு பாருங்க, பெருசா பலத்தை வச்சு அடிக்கல பாருங்க. उसको मारने के लिए बहुत बड़ा बल से नहीं मारा। இன்னொரு ஆளை கொண்டு வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிருப்பான். एक और मनुष्य को लेकर तो ये मार के उसे नाश कर देता। நயம் காட்டுறதுக்கு ஆள் அனுப்பிடுறான் பாருங்க. फुसलाने के लिए जो है मनुष्य को भेजा, நயம் காட்டாவன். फुसलाकर। அவன் பலத்தை எங்களால மோத முடியல, उनके बल को हम जो है सामना नहीं அவன் कर மேல पा இருக்கிற रहे। அபிஷேகத்தை எங்களால கீழே தள்ள முடியல. उनका अभिषेक को मैं नीचे नहीं गिरा पा रहा हूँ। அவன் மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு. उनका अभिषेक जो बहुत बड़ा है, அவன் பெரிய பலசாலி, बहुत बलवान है, அவனை கொல்றதுக்கு முடியல. उसे मार नहीं सकते। என்ன செய்யலாம்? अब क्या कर सकते हैं? சொல்றாம, நீ போய் நயம் காட்டு போ. तू जाकर वहां पर फुसला करके कहते हैं। நயம் காட்டுறது இவ போறா. अब ये जाकर वहां पर फुसला के हैं। கடைசியில பாருங்க, டே பை டே அவனை நயம் காட்டி கடைசியில அவன் ஞானத்துல இழந்தான். சரீரமும் போச்சு, பலம் போச்சு, அபிஷேகம் போச்சு, வாழ்க்கை போச்சு, எல்லாமே போச்சு. देखिए, प्रतिदिन उसको जो है फुसला कर जो है अंत में उसके पास में जो भी कुछ था सब चला गया, उसका बल चला गया, उसका अभिषेक चला गया और उसके पास जो कुछ भी था सब कुछ चला गया.